கருவூரார்களே எப்பவும் பொதுவாக எப்படி வருவாங்கன்னா, எப்பப்பெல்லாம் இந்து மதம் நலிவடைகிறதோ, அப்பப்பெல்லாம் அந்த கருவூரார்கள் தோன்றி இந்து மதத்தை ஒரு ஒரு நிலை பெறச் செய்ய வச்சுட்டு, அதற்கு பிறகு பின்னால் இருந்துட்டு அந்த கோயில்லையோ எங்கேயோ நிலவரையிலையோ இருந்துட்டு அந்த ஆட்சியை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் கருவூரார்கள். இப்போ ராஜராஜ சோழனோட குருவாக இருந்த கருவூரார் அவர்களுக்கு நம்ம ஏற்கனவே இப்போவும் பார்க்கலாம். அந்த கோயில் பற்றி பார்த்தோம், தனி கருவறை இருக்கிறது. அவர் ராஜராஜ சோழனுக்கு முன்னாடியே பிற்கால சோழ பேரரசு ஆதித்த கரிகாலனுக்கெல்லாம் முன்னால் முதலாம் வெற்றி திருமகன் அப்படிங்கிற விசயாலய சோழனிலிருந்து பிற்கால சோழ பேரரசு உருவாகுது. முழுவதையுமே உருவாக்குனவர் காவிரி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இது வழி வழியாக வர்றதுன்ட்டு. இதற்கு முன்னால் பீடாதிபதியாக இருந்தவர்கள் என்னென்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பாண்டியன் ஆரியப்படையை கடந்த நெடுஞ்செழியன் இருக்கு இல்லையா, அந்த பாண்டியன் சபையில் பாண்டியனுக்கு அரசகுருவாக இருந்த சித்தர் அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்கள். அமராவதி ஆற்றங்கரை கருவூரார் அவர்களுக்கு திருக்கோயில் எங்கே இருக்குதுன்னா, நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி இருக்குது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரெண்டும் கருவூரார்னு பேர் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே கருவூரார்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இவருடைய அங்க அமைப்புகள், வடிவங்கள், அந்த சிலை, இதோட சிலை அமைப்பு, அதோட சிலை அமைப்பு எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்தாலே ரெண்டும் வெவ்வேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். 1000 ஆண்டுகள் காலத்தில் 2 பீடாதிபதிகள் தோன்றியிருக்கிறார்கள். அப்போ இதோட ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசிவனார் வர்றாரு. அண்டபேரண்டங்கள்லேருந்து ஆதிசிவனார் வர்றாரு. அவர் தான் தமிழ் சங்கத்தை துவக்கி வைத்து தமிழ் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். பாண்டிய வம்சத்தை துவக்கி வைத்து முதல் பாண்டிய மன்னனாகவும் இருக்கிறார். 14 சித்தர் மடத்தை துவக்கி வைத்து இந்து வேதத்தை வழங்குகிறார். 14 சித்தர் பீடத்தை துவக்கி வச்சு இந்து மதத்தை வழங்குகிறார்.